வணக்கம். உங்க ஆரோக்கியம் அது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில பாருங்க, இதய நோய்களோட தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. இது உங்க வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதிக்கலாம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல உங்க இதய நோய் அபாயத்தை எப்படி முன்கூட்டியே கண்டுபிடிக்கலாம்னு கொஞ்சம் பார்க்கலாம். குறிப்பா அழற்சி, அப்புறம் இந்த சிஆர்பி, கொலஸ்ட்ரால், ஸ்டேட்டின் மருந்துகள் இதெல்லாம் ஒண்ணுக்கொன்னு எப்படி தொடர்பா இருக்குன்னு பார்ப்போம். நோக்கம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட முடிவெடுக்கணுங்கிறது தான். சரி, இதய நோய் திடீர்னு வராதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அதோட ஆரம்ப அறிகுறி அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்கதான் சிஆர்பி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, சரியா சொன்னீங்க. நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு மறைமுகமான விஷயம், அதாவது அழற்சி, இன்ஃப்ளமேஷன், இதுதான் பல இதய நோய்களுக்கு மூல காரணம்னே சொல்லலாம். இதை தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான டெஸ்ட் இருக்கு. அதுதான் உயர் உணர்திறன் கொண்ட சி ரியாக்டிவ் புரோட்டீன், அதாவது HSCRP. இப்போ உடம்புல எங்கேயாவது அழற்சி இருந்தா, குறிப்பா ரத்த நாளங்கள்ல அங்க இருக்கிற செல்ஸ் சில சிக்னல்ஸ் அனுப்பும். சைட்டோகைன்ஸ்னு பேரு. இந்த சிக்னல்ஸ் நேரா கல்லீரலுக்கு போய் அங்க சிஆர்பிங்கிற புரோட்டீனை உற்பத்தி செய்ய வைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ரத்தத்துல HSCRP அதிகமா இருந்தா உடம்புல அழற்சி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு மாதிரி வார்னிங் பெல் மாதிரி. சரி சரி. இந்த அழற்சி இதயத்தை எப்படி பாதிக்குது? ஏன்னா எல்லாரும் கொலஸ்ட்ரால் பத்தி தானே பேசுறாங்க. குறிப்பா அந்த LDL, கெட்ட கொழுப்புன்னு சொல்றோமே, அது ஏன் கெட்டது? உடம்பு அது ஏன் உற்பத்தி செய்யுது அப்போ? ஆமா, அது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, LDL கொலஸ்ட்ரால் முழுசா கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. நம்ம செல்கள் வளர, ஹார்மோன், வைட்டமின் D மாதிரி முக்கியமான விஷயங்களை உருவாக்க கொழுப்பு தேவை. இந்த கொழுப்பை செல்களுக்கு கொண்டு போற ஒரு வண்டி மாதிரி தான் LDL. பிரச்சனை எங்க வருதுன்னா, அதோட அளவு அதிகமாகும் போதுதான். அப்போ அது இரத்த குழாய் சுவர்கள்ல ஒட்ட ஆரம்பிக்கும். இதுதான் படிமம், அதாவது பிளாக் உருவாகிறதுக்கான மொதல் ஸ்டெப். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் HDL, நல்ல கொழுப்புன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமா. அது ஒரு கிளீனிங் வண்டி மாதிரி. தேவையில்லாத கொழுப்பை எல்லாம் எடுத்துட்டு போய் கல்லீரல்ல கொடுத்துரும், வெளியேற்றுறதுக்கு. ஓகே ஓகே. அப்போ இந்த கொழுப்பு படிமங்கள் பிளேக்ஸ் பெருசாகி ரத்த ஓட்டத்தையே நிறுத்தினாதான் ஆபத்துன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அது வேற மாதிரி இருக்கே. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இதயத்தை ஒரு 70% இல்ல அதுக்கு மேல அடைக்கிற பெரிய கெட்டியான பிளேக்ஸை விட ஆபத்தான ஒன்னு இருக்கு. பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, 30-40% அடைப்பை ஏற்படுத்துற சின்ன ஆனா ரொம்ப பலவீனமான உடையக்கூடிய பிளேக்ஸ் திடீர்னு வெடிக்கிறது தான். அப்படியா? ஆமா, உடம்புல ரொம்ப நாளா இருக்கிற அந்த அழற்சி இந்த சின்ன பிளேக் மேல இருக்கிற மெல்லிய லேயரை இன்னும் வீக் ஆக்கிடும். அது ஏதோ ஒரு காரணத்தினால வெடிக்கும் போது சட்டுன்னு அங்க ரத்தம் உறைஞ்சு கொடாய முழுசா அடைச்சிடும். அப்போ ஹார்ட் அட்டாக் இல்லனா பக்கவாதம் வரும். அடைப்பா? அப்போ பெரிய அடைப்பை பத்தி கவலைப்படுறப்போ இந்த சின்ன உடையிற பிளேக்ஸ் தான் நிஜமான ஆபத்துங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி ஆபத்தான பிளேக்ஸ் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு இப்போ CT ஆஞ்சியோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது நம்ம இதய ரத்த குழாய்களை முப்பரிமாணத்துல, அதாவது 3Dல படம் பிடிச்சு காட்டும். இது மூலமா சின்ன பிளேக்கு, பெரிய பிளேக்கு, அதோட அளவு, அது எங்க இருக்கு, முக்கியமா அது உடையக்கூடிய தன்மையில இருக்கா, அதாவது அன்ஸ்டேபிளா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த வெடிக்கிற ரிஸ்க கணிக்க இது உதவும். ஓகே, இப்ப நல்லா புரியுது. அப்போ இந்த ஸ்டேட்டின் மாத்திரைகள் அது இதுக்கு எப்படி உதவுது? அது சும்மா கொலஸ்ட்ரால் மட்டும் குறைக்குமா இல்ல வேற ஏதாவது? ஸ்டேட்டன்ஸ்க்கு 2 முக்கியமான வேலை இருக்கு. இதுல 2வது தான் ரொம்ப முக்கியம். ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி கல்லீரல்ல கொலஸ்ட்ரால் உருவாகிறத குறைக்கும். அதனால LDL அளவு குறையும். அது சரிதான். ஆனா அதை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டேட்டன்ஸ் உடம்புல இருக்கிற அழற்சிய, அந்த இன்ஃப்ளமேஷனையும் குறைக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓஹோ! இதனால என்ன ஆகும்னா, ஏற்கனவே இருக்கிற அந்த ஆபத்தான பலவீனமான பிளேக்ஸ் மேல இருக்கிற உறை கொஞ்சம் பலமாகி ஸ்டேபிள் ஆகும். அதாவது அந்த பிளேக் வெடிக்கிற ரிஸ்க் கணிசமா குறையுது. சோ ஸ்டாட்டின்ஸ் LDLல குறைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த ஆபத்தான பிளேக்ஸை நிலைப்படுத்துது. அது மூலமா ஹார்ட் அட்டாக் ரிஸ்கையும் குறைக்குது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? பாருங்க, ஒரு சிம்பிளான HSCRP டெஸ்ட்டுக்கு ஆகிற செலவு ரொம்ப கம்மி தான். ஆனா அது கொடுக்கிற ஒரு சின்ன தகவல் நாளைக்கு நீங்க சந்திக்க நேரிடலான்னு இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் செலவையும் மன உளைச்சலையும் தவிர்க்க ரொம்ப உதவியா இருக்கலாம். இது உங்க ஆரோக்கியத்துக்கான ஒரு முதலீடு மாதிரி. உங்க குடும்பத்துக்கும் இது ஒரு பாதுகாப்பு தானே? ஆஹா,
சிஆர்பி மாதிரி சிம்பிளான டெஸ்ட் மூலமா உடம்புல இருக்கிற அழற்சியை கண்டுபிடிக்கிறது இதய நோய் ரிஸ்கை மேனேஜ் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான வழி. அப்புறம் தேவைப்பட்டா ஸ்டேட்டின் மாதிரி மருந்துகள் கொழுப்பை கண்ட்ரோல் பண்றதோட பிளேக்ஸை ஸ்டேபிள் ஆக்கி பெரிய ஆபத்தை தடுக்க உதவுது. இப்போ உங்க உடம்புல நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? உங்க டெய்லி பழக்க வழக்கங்கள், அதாவது சாப்பாடு, எக்ஸசைஸ், நீங்க எப்படி மன அழுத்தத்தை சமாளிக்கிறீங்க, இது எல்லாம் இந்த அழற்சியையும் கொழுப்பு படியறதையும் எப்படி பாதிக்குது? இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஒருவேளை அடுத்த தடவை உங்க டாக்டரை பார்க்கும்போது இந்த HSCRP டெஸ்ட் பத்தியும் உங்க பர்சனல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தியும் கேட்டு பார்க்கலாமே. யோசிச்சு பாருங்க. வணக்கம்.